இன்னும் ஒரு கவுன்சிலர் எம்எல்ஏ கூட ஆகாமல் விஜய் எல்லோரையும் தோற்கடிப்போம் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜயின் சுற்றுப்பயணம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்றார். யாருடைய சுற்றுப்பயணமும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கலாம், நீங்க கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனா நீ ஒரு கவுன்சிலரை கூட ஆகல, ஒரு எம்எல்ஏ கூட ஆகல. நான் அவரை தோக்கடிச்சிருவேன், இவர் எனக்கு எதிரி அப்படின்னு பேசுறது பக்குவம் இல்லாத ஒரு வார்த்தைகளா தான் கருதப்பட முடியும். பாஜக 330 நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்ட பெரிய கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு 1300 எம்எல்ஏக்கள் மேல இருக்கிறாங்க. இங்க ஒரு ஆள் ஒரு சின்ன இன்னைக்கு ஒரு மாநாடு மட்டும் போட்டுட்டு எனக்கு எதிரி அப்படிலாம் சொன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பெண் குழந்தை பிறந்தால் வைப்பு தொகையாக 5000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அருங்குளத்தில் நடைபெற்ற மரங்களின் மாநாட்டில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, ஆட்சிக்கு வந்தோடனே எந்த வீட்டில் பெண்மகள் பிறந்தாலும் அவளுடைய பேர்ல வைப்பு தொகையா 5000 ரூபாயை போடுவேன். அவ படிச்சுட்டு மனவயதை எட்டு வெளியில வரும்போது 20 லட்சத்தை கையில் கொடுப்பேன், 10 லட்சத்தை கையில் கொடுப்பேன். உனக்கு புரியுது நினைக்கிறேன். யாரும் கை விட்டாலும் அவ கையில 10 லட்சம் இருக்கும், அது தனி. ஆனால் படிக்கும் போது என் பிள்ளைகள் மக்கள் இயக்கமாக மரம் வளர்த்தலை உருவாக்குவேன். என் பிள்ளை ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் மரம் நடணும். 2 வயசா 2, 3 வயசா 3, 4 வயதா 4 மரம் நட்டுக்கிட்டே வரணும். அதுல பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் பிள்ளை, மாணவ பிள்ளை 10 மரம் நட்டான்னா, 10 மரம் நட்டை கட்டி காட்டிட்டான்னா அவனுக்கு தேர்வுல 10 மதிப்பெண்கள். 100 மரங்களை நட்டு வளர்ந்துட்டான்னா அவன் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது. அந்த சான்றிதழை வச்சுக்கணும். எதுக்கு? வேலை வாய்ப்புல முன்னுரிமை. 1000 மரக்கன்றுகளை நட்டுட்டான்னா அவன் இறந்த போது அவனுக்கு அரசு மரியாதை அடக்கம். புரியுதுன்னு நினைக்கிறேன்.